இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க நினைக்கலாம், அவங்க நினைச்சது மாதிரி என் வாழ்க்கையில நடந்துருமோ, அவங்க இப்படி நினைக்கிறாங்க, நான் ஒண்ணும் இல்லாம போவேன்னு நினைக்கிறாங்க, என் ஜெபம் கேட்கப்படாதுன்னு நினைக்கிறாங்க, நான் கீழே விழுந்து நான் எழும்ப மாட்டேன்னு நினைக்கிறாங்க, அவன் பேரற்று போவான்னு நினைக்கிறாங்க. அப்படி என்று பலவிதமான குழப்பத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அவர்கள் நினைத்தது உன் வாழ்க்கையிலே நடக்க போவதே இல்லை. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் சொந்தங்கள் உங்களை குறித்து நினைத்திருக்கிற அந்த தவறான நினைவுகளை கர்த்தர் மாற்றுவாராக. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன வேண்டும் என்றாலும் நினைக்கட்டும், உங்களோடு வேலை செய்கிறவர்கள் என்ன வேண்டும் என்றாலும் நினைக்கட்டும், நான் நம்புகிறேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அவர்கள் உன்னை குறித்து நினைத்து வைத்திருக்கிற அந்த தீமையான நினைவுகளை நானே மாற்றி உன் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடப்பதை உங்கள் கண்கள் காணும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு நினைக்கிறான் பார், அவனே வேற வழி இல்லாம உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு உன்னை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்கி, இல்லையே வேற மாதிரி உன்னை வாளாக்காமல் தலையாக்கி, உன்னை கீழாக்காமல் மேலாக்கி, எங்க குறைஞ்சு போனியோ, எங்க இழந்தியோ, எந்த இடத்துல அசிங்கப்பட்டியோ, எந்த இடத்துல அவமானப்பட்டியோ, எந்த இடத்துல அவதூறாய் பேசப்பட்டியோ, அதே இடத்துல நீ நினைச்ச ஆளுங்க மட்டும் இல்ல, இது சூப்பர், நீ நினைக்கிற ஆட்கள் மட்டுமல்ல, நினையாத மூணாவது மனுஷர்களும் உன்னை வந்து கனப்படுத்துகிற அளவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத. இந்த பரீட்சை என்ன தெரியுமா? தாமதம். வாழ்க்கையில் நீங்க நினைச்ச நேரத்தில் நடக்காததும் தாமதம் ஆகுதே தவிர தடைபடல. தடைபடாது. தேவரின் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது.